மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசவுண்ட் பேஸ்டு மெக்கானோ ஸ்டிமுலேஷன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஏதோ டெக்னிக்கலா நிறைய வேர்ட்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேங்களா? இப்போ லேபரேட்டரியில பண்ற எக்ஸ்பிரிமெண்ட் இது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் நியூஸ்ல ஏன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஐஏசி அண்ட் எம்எஸ் ராமையா மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்ஸோட கொலாபரேஷன்ல தே ஹேவ் டெவலப்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ தேட் மெத்தட் யூஸ் வாட் லோ ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசவுண்ட். ஓகேங்களா? அதை வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்டிமுலேஷன் வந்துட்டு பண்றாங்க. அந்த மெக்கானோ ஸ்டிமுலேஷன் என்னன்றதை நம்ம பார்க்க. ஓகேங்களா? தே ஆர் ஸ்டிமுலேட்டிங். ஓகே ரைட். ஸ்டிமுலேட்டிங் தட் டெஸ்ட்ராய்ஸ் ஓரல் கேன்சர் செல்ஸ். அப்போ இது என்னது? இட்ஸ் அ கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? கேன்சர் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். சர்ஜரி பண்ணுவாங்க. மேலிக்னன்ட் டியூமர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்கு. ரைட்டா? இப்போ அந்த மாதிரி இந்த மெத்தட் என்ன பண்றாங்க? நம்மளுக்கு அல்ட்ரா சவுண்டை வச்சு நம்ம அந்த கேன்சர் செல்ஸை கொல்ல போறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இட் ஆஃபர்ஸ் நான் இன்வேசிவ் மீன்ஸ் இப்போ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க என்ன பண்ணுவாங்க? இட் வில் பி இன்ஜெக்டட் இன் டு யுவர் பாடி இல்லையா? ரைட். ஸோ இன்வேசிவ் இதில் என்ன பண்றாங்க? அன்டச்ட் உங்க பாடிக்குள்ள வந்துட்டு எதையுமே செலுத்த மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அன்டச்டா என்ன பண்ண போறோம்? we are going to cure it. ஓகேங்களா? ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். அதனால தான் நான் இன்வேசிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகே தென் இட் இஸ் சேஃபர். ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோ இம்பார்ட்டண்டா நிறைய பிரச்சனை இருக்கிறப்ப இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கறது வந்துட்டு இம்பார்ட்டன்டான்னு கேட்டிங்கன்னா எஸ். பிகாஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 ஆஃப் த பாப்புலேஷன் ஹேவ் கேன்சர். ஓகேங்களா? பர்டிகுலர்லி ஓரல் கேன்சர். ஓகேங்களா? ஜாஸ்தி பிரசன்ஸ் வந்துட்டு ஓரல் கேன்சர். ஏன் இந்தியாவில் ஓரல் கேன்சர்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு? அதுவும் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் தே வில் டை. ஓகேங்களா? சர்வைவல் ரேட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஓரல் கேன்சருக்கு. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி பிகாஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் டொபாக்கோ. ஓகேங்களா? ரைட். பர்டிகுலர் சூடு டொபாக்கோ ரைட். இந்த புகையிலை போடுவாங்க இல்லையா? அந்த சூ பண்ணி தான் அவங்களுக்கு வந்துட்டு ஓரல் கேன்சர் வந்துட்டு வர்றது. ஓகேங்களா? ரைட். ஸோ சர்வைவல் ரேட்டுக்கு கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல தான் என்ன பண்றோம்? அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே இப்போ நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்? லைட்டா ஒரு ஃபீவர் வந்துச்சு, லைட்டா சளி பிடிச்சா கூட we will not look over it. ரைட்டா? அது அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போய் ஃபீவர் வந்துட்டு ஒரு 100, 101, 2 வந்தாதான் ஓகே ஏதோ பெருசு போலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லையா? ரைட். ஸோ அதே மென்டாலிட்டி டயக்னோசிஸை இயர்லி ஸ்டேஜ்லயே பார்க்கறது கிடையாது. சரிங்களா? ஸோ இயர்லி சிம்டம்ஸ் வேர் நாட் நோட்டிஸ்ட். அதுவும் லைக் வெரி காமன் பீப்புள், வெரி புவர் பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்க? அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் மேஜர் இஷ்யூ. டயக்னோசிஸ் ஆஃபன் அக்கர்ஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த டயக்னோசிஸ் அவங்க போய் சிம்டம்ஸ்னா என்னது? நம்மளுக்கு சைன்ஸா வெளியில வர்றது சிம்டம்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம சொல்றோம்ல டெங்கு அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் இருக்கும். ஓகேவா? ஃபீவர் இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சிம்டம்ஸ். தட் கேன் பி விசிபிளி சீன். ஓகேங்களா? அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் சிம்டம்ஸ். ஓகே. டயக்னோசிஸ் அப்படின்றது என்னது? இந்த சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மேக்ஸிமம் சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு எனக்கு என்ன நோயின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? தட் ப்ராசஸ் நோன் அஸ் டயக்னோசிஸ். ஓகேங்களா? உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் டயக்னோசிஸ். அந்த டயக்னோசிஸ் மேக்ஸிமம் எந்த ஸ்டேஜ்ல தான் நடக்குது? அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல வந்ததுக்கு அப்புறமா தான். கேன்சர்ல அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறது. அது வரைக்கும் சிம்டம்ஸ் என்ன ஆகாது? நம்மளுக்கு பெருசா தெரியவும் செய்யாது. ஓகேங்களா? அண்ட் இதுல இருக்கிற இயர்லி சிம்டம்ஸ் வந்துட்டு பெருசா யாரும் நோட் பண்ணிக்கிறதும் கிடையாது. ஓகே. So public awareness கம்மியா இருக்கு. Then apart from that cost is very high. Cancer treatment வந்துட்டா cost of course it will be very high, expensive. So அந்த reasonsனால. Then apart from that surgery, chemotherapy, radiation therapy இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா you have side effects because they will affect your normal healthy cells too. ஓகேங்களா? ரைட். இப்போ கீமோ பண்ணிட்டாங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ன்றது நம்மளுக்கு இருக்கு. அப்ப அந்த சைடு எஃபெக்ட் இல்லாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் இந்த ரிசர்ச் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் அல்ட்ரா சவுண்ட்னா என்ன? ஓகேங்களா? 20 to 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் ஹியூமனால கேட்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த ஹியூமன் ஹியரோட எபிலிட்டி. ஓகேங்களா? ரைட். 20 to 20,000 ஹெட்ஸ். 20,000 ஹெட்ஸுக்கு மேல போயிடுச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்? நம்ம அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அபவ் 20,000 ஹெட்ஸ் இஸ் நோன் அஸ் அல்ட்ரா சவுண்ட். ஓகேங்களா? அந்த மெட்டீரியல்ல இருக்காது. ஓகேங்களா? இந்த ஒரு லைன் மட்டும் மெட்டீரியல்ல இல்ல. ஓகேவா? ரைட். ஸோ 20,000க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லோ ஃப்ரீக்வன்சி அல்ட்ரா சவுண்ட். ஓகேங்களா?
அப்ப 20,000 ஹெட்ஸுக்கு மேல தான். ஆனா அதுலயேவும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நல்ல ஹை ஃப்ரீக்வன்சிஸ் போகும். அதுலயும் ரொம்ப மைல்டான ஃப்ரீக்வன்சியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஓகேங்களா, நம்ம பிரெக்னன்சி இல்ல ஸ்கேன் பண்றதுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, அல்ட்ரா சவுண்ட் வச்சு யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா 1 to 15 மெகா ஹெட்ஸ். ஓகேங்களா, ரைட். 1000ல மெகாக்கு போயிருது. ஓகேங்களா, மெகா ஹெட்ஸ். இப்ப அண்ட் அதே மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி அல்ட்ரா சவுண்ட்னா எவ்வளவு கிலோ வந்துருது, சி 15 மெகா ஹெட்ஸ். ஓகேங்களா, இங்க எவ்வளவு இருக்குது, 20 to 100 கிலோ ஹெட்ஸ். கிலோ மெகா ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜிகா, அப்புறம் டெரா. ஓகேங்களா, ரைட். அப்ப கிலோ ஹெட்ஸ்ன்றப்ப ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சி வேல்யூ, ரைட்டா. ஸோ அந்த 20 to 100 கிலோ ஹெட்ஸ்னா என்ன பண்ண போறோம், நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். அதுதான் லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, லோ ஃப்ரீக்வன்சி அல்ட்ரா சவுண்ட். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்ப ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ரா சவுண்டை வச்சு நம்ம பாக்குறப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற இமேஜஸ், பிகாஸ் த ரேடியேஷன் கேன் நாட் ரேடியேஷன், ஸோ இட் கேன் பெனிட்ரேட் த்ரூ யோர் ஸ்கின். ஓகேங்களா, உள்ள வரைக்கும் போக முடியுது அதனால. ஓகேங்களா, பட் இதுல என்ன பண்ண முடியாது நம்மளால, இதுவும் பெனிட்ரேட் பண்ணி போகும், பட் இட் கான் கெட் இமேஜஸை கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ நத்திங். உங்களுக்கு வேவ்ஸ் உள்ள போறப்ப எப்படி அது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் படுதோ அதை வச்சு நம்ம இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, அது எதுல வந்தது நம்மளுக்கு, மெடிக்கல் இமேஜஸ்ல வருது. இதுல என்ன பண்ண போறோம், உங்களுக்கு மெடிக்கல் இமேஜஸ் வராது, பிகாஸ் இட் இஸ் வெரி லோ ஃப்ரீக்வன்சி இல்லையா, அதனால மெடிக்கல் இமேஜஸ் வராது. ஆனா இட் வில் கிரியேட் வைப்ரேஷன். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இந்த அல்ட்ரா சவுண்டே ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், வைப்ரேட் தானே ஆகுது உங்களுக்கு, ரைட். நீங்களே உட்காந்துட்டு ஏதாவது கத்தி கத்தி பேசினா என்ன ஆகுது, இந்த இடத்துல வைப்ரேட் ஆகுது இல்லையா, ரைட். தொட்டு பாருங்க, வைப்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு சவுண்டா வெளில வருது. ஓகேவா, அதே தான் இங்கேயும். ஓகே. ஸோ இங்க சவுண்ட் வேவ்ஸ் வைப்ரேஷன்ல தான் டிராவல் ஆகும். நீங்க என்ன பண்ண போறீங்க, லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் கொடுக்க போறீங்க. இப்போ இது போய் உங்க பாடியில இருக்கக்கூடிய செல்ஸை இட் வில் வைப்ரேட். ஓகேங்களா, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணுது, வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். வைப்ரேஷன்ன்றது என்ன பண்ணுது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேவா. ஸோ அதாவது வைப்ரேஷன், ஒரு நார்மல் செல் இருக்கு, சும்மா அதை போட்டு நீங்க ஏதாவது ஒரு வெளியில எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச் இல்லையா, இட் வில் ரெஸ்பாண்ட் டிஃபரெண்ட்லி, ரைட்டா. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் என்ன கொடுக்குறோம், வைப்ரேஷன் தரோம். எப்படி தரோம், த்ரூ லோ ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசவுண்ட் மூலமா தரோம். ஓகேங்களா. ஸோ இது போயிட்டு என்ன பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஸோ ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான். நார்மல் செல் இருக்குது, அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு. ஸோ போத் செல்ஸ் லைக் தே ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா. உங்களுக்கு நார்மல் செல்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இந்த லோ ஃப்ரீக்வன்சில கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தே வில் டாலரேட். ஓகேங்களா. இதுவேவும் கேன்சர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்கான செல்ஸா இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப சாஃப்டான செல்ஸா இருக்கும். அப்ப அந்த செல்ஸ் என்ன பண்ண முடியாது, இதை டாலரேட் பண்ண முடியாது. இதை டாலரேட் பண்ண முடியாம த செல்ஸ் வில் டை. ஓகேங்களா, இதுதான் டிஃபரன்ஸ். அப்ப என்ன பண்றோம், நம்ம செலக்டடா நீங்க வந்துட்டு நம்ம லைக் பாயிலிங் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு ஒரு பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ நீங்க வந்துட்டு டிஸ்டிலேஷன் இதெல்லாம் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க, ரெண்டுக்கு பாயிலிங் பாயிண்ட் வேற வேறையா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாயில் ஆகிறது நம்மளுக்கு தனியா வந்துட்டு செப்பரேட் ஆகி வந்துடும். கரெக்டா. என்ன பண்றோம், செக்ரிகேட் பண்றோம். ஆனா ஒரே லிக்விட் தான், ஆனா நீங்க கொடுக்குற அந்த ஹீட்டுக்கு தே ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி, ரைட்டா. அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஓகேங்களா, நார்மல் செல் இருக்கு, கேன்சர் செல் இருக்கு. நம்ம வைப்ரேஷன் கொடுக்குறோம், அது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது. ஒரு செல்லுக்கு அப்படியே சுத்தி ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். இதனால ஓரளவுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுது. அதுவே கேன்சர் செல்ஸ்னால தே கான் ஹேண்டில் பண்ண முடியாம அது என்ன ஆயிருது, இறந்துருது. ஓகேங்களா. அப்ப யூ ஆர் ஈஸிலி எலிமினேட்டிங் த கேன்சர் செல்ஸ். உங்களுக்கு என்ன பண்ண கிடையாது, நீங்க வந்துட்டு கீமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, தென் ரொம்ப ரொம்ப நிறைய செலவு பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேவா. தென் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால இட்ஸ் அ வெரி ஈஸி ட்ரீட்மெண்ட். ஓகேவா. ஸோ அதுதான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நம்மளுடைய செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஒரு மைக்ரோ லேப், மைக்ரோ என்விரான்மெண்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ யோர் செல்ஸ், தென் ஹெல்தி செல்ஸ், இதெல்லாத்தையுமே வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை தான் இந்த 3D கோகல்ச்சர்னு போட்டிருக்குது. ஓகேவா. கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து அதுக்கு மேல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றாங்க, அந்த வைப்ரேஷனை வந்துட்டு நம்ம பாஸ் த்ரூ பண்றோம். ஓகேவா. ஸோ வைப்ரேஷனை பாஸ் த்ரூ பண்றப்ப கேன்சர் செல்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் கன்சிஸ்டன்ட்லி ஷோ ஹை சென்சிட்டிவிட்டி டு அல்ட்ராசவுண்ட் ட்ரீட்மெண்ட். அப்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், பிகாஸ் தே ஆர் சோ சாஃப்ட், அது அவங்களால கேட்க முடியாது. ஓகேவா, டக்குனு என்ன ஆயிரும், அது இறந்துரும். ஓகேவா, அதுதான். நார்மல் செல்ஸ் என்ன பண்ணும், மினிமலி அஃபெக்டட். ஓகேவா. ஸோ நார்மல் செல்ஸ் மினிமலி அஃபெக்டட், ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிங் செலக்டிவ் டார்கெட்டிங். அப்ப நீங்க அந்த கம்மியான வேவ்ஸ் அனுப்புறப்ப கேன்சர் செல்ஸை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி எலிமினேட் பண்ணிடுறீங்க. ஓகேவா. ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
நம்மளோட செல்ஸ், ஹெல்தி செல்ஸ், நார்மல் செல்ஸ் 2 செல்ஸ் இருக்கு. அந்த ஹெல்தி செல்ஸ் வந்துட்டு தே ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பர்டிகுலர்லி புரோட்டீன். ஓகேங்களா? அந்த புரோட்டீன் என்ன சொல்றோம்? ட்ரோபோமயோசின் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த அளவுக்கு டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நேம் மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நியூஸ் ஆர்டிக்கல்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ ட்ரோபோமயோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்ட் இருக்கிறதுனால செல் எப்படி இருக்கு நம்மளுக்கு? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஓகேங்களா? அதுவே இந்த அஃபெக்டட் கேன்சர் செல்ஸ்ல இதோட காம்போனன்ட் கம்மியா இருக்கு. சோ தட் தே ஆர் ஈஸிலி டெஸ்ட்ராய்ட். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இத எதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே. அகைன்ஸ்ட் ஓரல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், ஸ்கின் கேன்சர், ஈவன் லுகேமியா, பிளட் கேன்சர் இதுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு பாடி சர்ஃபேஸ்ல ஈஸியா இருக்குதோ அது எல்லாத்தையுமே இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிடலாம். பிகாஸ் அது பெனிட்ரேட் பண்ணுது இல்லையா? இதுவே ரொம்ப இன்டீரியரா இருந்துச்சு ஆர்கன்ஸ்ல, ரொம்ப இன்டீரியர் ஆர்கன்ஸ் நிறைய மசில்ஸை கிராஸ் பண்ணி போகணும்னா கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ரைட்டா? அப்போ உங்களுக்கு அவுட்டர்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? ஈஸியா வந்து ரியாக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது என்னது? இட்ஸ் ஒன்லி அண்டர் லேபரட்டரி திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் அண்டர் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். அடுத்துதான் கிளினிக்கல் ட்ரையல் கொண்டு போயிட்டு ரேட் இது மாதிரிலாம் வச்சு அதுக்கு தான் என்ன பண்றோம்? இப்போ நம்ம ரேட்டுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கல்ச்சர் நம்மளே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலா ரெடி பண்ணக்கூடிய இந்த 3D ஹியூமன் செல்ஸை வச்சு ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரையல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெதர் இட் வில் பி அப்ளிகபிள் ஆர் நாட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அட்ஜார்ன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா தேர்ஸ் அ ப்ரொடெஸ்ட் கோயிங் ஆன். எங்க ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது? ஜந்தர் மந்தர். ஓகேவா? ஸோ ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ த ப்ரொடெஸ்ட் தே ஹேவ் லாட் ஆஃப் டிமாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டா என்ன ஆயிடுச்சு? லைக் அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸ் ஆல்சோ ஜாயின் த ப்ரொடெஸ்ட். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலா இந்த ப்ரொடெஸ்ட் இல்ல தே வாண்ட் டு ரைஸ் எனி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க? பார்லிமெண்ட்குள்ளேயுமே அந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு ரைஸ் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ என்ன ஆகுதுன்னா ஓகே சம்ஹவ் லைக் இஃப் தே ப்ரொடெஸ்ட் தே ஃபீல் லைக் தே வில் டேக் தட் மேட்டர் இன்டு டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் நம்மளுக்கு அது டிஸ்ரப்ஷன் ஆஃப் த ஹவுஸா வந்துட்டு மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஸ்ரப்ஷன் ஆஃப் த ஹவுஸா மாறுறப்ப என்ன பண்ணிடுவாங்க? அந்த மீட்டிங்கை வந்துட்டு அன்னைக்கு நடத்த முடியாது. சரி நீங்க வந்துட்டு பேசலாம்னு அந்த காமெடிலாம் இருக்கும் இல்லையா? நம்ம பேசணுன்றப்ப எல்லாம் கைத்துட்டுவாங்க இல்லையா? ரைட்? கைத்தட்டி வெளியே அனுப்பிச்சிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசணும், டிஸ்கஷன் பண்ணணும் உங்களுக்கு ஃப்ளோர்ல அப்படின்றப்பயே அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணி கையாகையான்னு கத்திட்டே இருந்தா வெதர் யூ கேன் பாஸ் த பில் பண்ண முடியாது. ஸோ லைக் ப்ராப்பர் டிஸ்கஷன் வில் நாட் பி ஹேப்பன் ஈவன் இஃப் இட் இஸ் அ குட் பில். ஓகேங்களா? பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால டிஸ்ரப்ஷன் நடக்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்க? த பார்லிமெண்ட் லைக் பர்டிகுலர்லி லோக்சபா, ராஜ்யசபா வில் பி அட்ஜார்ன். ஓகேங்களா? அந்த அட்ஜார்ன்னா என்ன? அட்ஜார்ன்மெண்ட்னா என்ன? அதான் பார்க்க போறோம். இந்த பாலிட்டியில பார்த்துருப்பீங்க மேபி. ஓகே. சரி ஒரு குவிக் கிளான்ஸ். ஓகேங்களா? நியூஸ்ல வந்ததுனால. ஓகே. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் டிஸ்ரப்ஷன் இன் போத் த ஹவுசஸ். ஓகேங்களா? ராஜ்யசபா, லோக்சபா போத் த ஹவுசஸ்ல என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? அட்ஜார்ன்மெண்ட் ஹேப்பன். ஓகேங்களா? எதனால நடக்குது நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அப்போசிஷன் பார்ட்டிஸ் வேர் ப்ரொடெஸ்டிங். ஸோ தேர் டிமாண்ட்ஸ் வாட் ஆர் தேர் டிமாண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஃபார் திஸ் சிஜேபி ப்ரொடெஸ்ட், ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட் இஸ் அகெயின்ஸ்ட் திஸ் நீட் லீக். ஓகேங்களா? பேப்பர் லீக். அதனால தான் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ராம் டெம்பிள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தெஃப்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டாஃப்ஸ் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த டொனேஷன்ஸை வந்துட்டு தேர் ஸ்டீலிங். ஓகேங்களா? ஸோ ஹேப்பன்ட் ஃபார் வீக்ஸ். அதாவது சிசிடிவி கேமரா இல்லாத லொகேஷன் இந்த மாதிரி ஹைட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குல்ல, ஹிடன் ஸ்பாட் இதுல வச்சு அவங்க காசை வந்துட்டு எடுத்துட்டாங்க. அரௌண்ட் ஒரு 2 crores 3 crores கிட்டக்க அமௌண்ட் வந்துட்டு காலி. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்துட்டு எப்படி? ஸோ ஆல் பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி லேப்ஸ். ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் வந்துட்டு வர அளவுக்கு என்ன பண்ணீங்க? ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிஷன் பார்ட்டி ரைசிங் த கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ பார்லிமெண்ட்ல உங்க கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கத்திட்டே இருக்கவும் ஸ்பீக்கர் என்ன பண்ணிடுறாங்க? அட்ஜார்ன்மெண்ட் வந்துட்டு பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா என்னது? டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் த சிட்டிங் ஆஃப் அ ஹவுஸ். ஓகேங்களா? ரைட். அட்ஜார்ன்மெண்ட் படிச்சு சொல்லி கொடுத்துட்டாங்களா? சொல்லல. பார்லிமெண்ட் இன்னும் வரல. ஸோ இப்போ உங்களுக்கு ஹவுஸ்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ரைட். எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு பில்லை பத்தி. டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? தே வில் புட் இட் ஃபார் வோட்டிங். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த யூஸ்வலா இதுதான் பிசினஸ் ஆஃப் த லோக்சபா, ராஜ்யசபான்றதோட பிசினஸே என்னது? இந்த மாதிரி பில்ஸை டிஸ்கஸ் பண்ணி அதை பாஸ் பண்றதா அவங்களோட ஒர்க்கே. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் நடந்துட்டே இருந்துச்சுன்னா பில்ஸை டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால அந்த செஷன் என்ன பண்றாங்க? எண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் த சிட்டிங் ஆஃப் அ ஹவுஸ். ஓகேங்களா? சஸ்பென்ஷனா என்ன சொல்லுவோம்? சஸ்பென்ஷன் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
ரைட். இப்போதைக்கு நீங்க இல்ல 1 மாசத்துக்கு சஸ்பெண்ட். திரும்ப 1 மாசம் கழிச்சு என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? சோ இட் வில் அக்கர் அகைன். சோ அகைன் இட் வில் பி ஸ்டார்டட். ஓகேங்களா? ஆனா இப்போதைக்கு அந்த மீட்டிங் கிடையாது. ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்னது? அட்ஜார்ன்மென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே? சோ டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் த சிட்டிங் ஆஃப் அ ஹவுஸ். இந்த வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். சிட்டிங் அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு பார்லிமெண்ட்ல மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாளோட சிட்டிங் தான் கேன்சல்ட். ஓகேங்களா? அட்ஜார்ன்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு சிட்டிங் கேன்சல். அது கூட அகைன் நெக்ஸ்ட் சிட்டிங் வில் பி வென் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி ரிலேட்டட் டேர்ம்ஸ் இருக்கு. அதையும் நம்ம பாத்துருவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அட்ஜார்ன்மென்ட் அப்படின்னா டெம்பரரி சஸ்பென்ஷன். ஓகே. ஸோ the suspension can be for few minutes, few hours or a day. ஓகேங்களா? எப்ப வரைக்கும்? டு அ ஃபியூச்சர் டேட். ஸோ இந்த அட்ஜார்ன்மென்ட் அப்படின்னு சொல்றப்ப அடுத்த மீட்டிங் எப்ப அப்படின்றதுக்கான எதை சொல்லியிருப்பாங்க? டேட்டை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இல்ல டைமிங் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ த ஹவுஸ் இஸ் நாட் டிசால்வ்ட். அப்ப டிசல்யூஷனா என்னன்றதையும் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சிட்டிங் நடக்கிறப்ப என்ன ஆகும்? எங்க விட்டோமோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இந்த அட்ஜார்ன்மென்ட் எதுக்காக பண்றாங்க? ஸோ டிஸார்டர், ப்ரொடெஸ்ட் இன் த ஹவுஸ். ஓகே. இல்ல ஷெட்யூல்டு பிசினஸ் வந்துட்டு அன்னைக்கு நாளைக்கு அஜெண்டா என்னவோ இட் வாஸ் ஓவர். ஓகேங்களா? இயர்லியராவே 1 டே ஃபுல்லா எடுக்க வேண்டியது ஹாஃப் டேலயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கு கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? பிசினஸ். ஸோ அதனால அட்ஜார்ன்மென்ட் பண்ணலாம். ஓகே. லேக் ஆஃப் கோரம். கோரம்னா என்னது? கோரம் அப்படின்னா மினிமம் இவ்ளோ பேர் இருக்கணும். சி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்தா கிளாஸ் எடுக்க முடியுமா? ஒரு 40 பேர் வர்ற கிளாஸ்ல ஒரு 2 ஸ்டூடண்ட் வந்தா 2 ஸ்டூடண்ட்காக கிளாஸ் எடுக்க முடியுமா நம்ம? எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் யூ நீட் அ மினிமம் ஸ்ட்ரென்த் இல்லையா? சோ தட் இஸ் நோன் அஸ் கோரம். ஓகேங்களா? சோ அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/10 ஆஃப் த ஹவுஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 543 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 55 மெம்பர்ஸாவது இருந்தாங்கன்னா தான் பிசினஸ் கேன் பி கண்டக்டட். ஓகேங்களா? ரைட். அப்படி இல்ல அப்படின்னா 55 கீழே போயிடுச்சு. 53 இருக்கு, 52, 50 தான் இருக்கு அப்படின்னா பிசினஸ் கான்ட் பி கண்டக்டட். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? கோரம் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இந்த ஸ்ட்ரென்த் இஸ் நாட் பிரசன்ட் அப்படின்னா த சிட்டிங் வில் பி அட்ஜார்ன்ட். ஓகேவா? அடுத்து டெத் ஆஃப் அ சிட்டிங் ஆர் ஃபார்மர் மெம்பர் வந்துட்டு இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா. ஓகே. ரைட். தென் அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸ். திடீர்னு லைக் பார்லிமெண்ட் அட்டாக் மாதிரி பாம்பு எடுத்துட்டு வந்துட்டாங்க அட்டாக் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். இப்ப அட்ஜார்ன்மென்ட் பண்ணனும்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? ஓகே. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா பிரிசைடிங் ஆபீசர் தான் வில் அட்ஜார்ன், நாட் பிரசிடென்ட். ஓகேங்களா? யார் பண்ணுவா? பிரிசைடிங் ஆபீசர். ஓகே. சோ பிரிசைடிங் ஆபீசர் எடுத்துக்கிட்டோம்னா லோக்சபாக்கு யாரு? ஸ்பீக்கர். அண்ட் ராஜ்யசபாக்கு யாரு? சேர்மன். ஓகேங்களா? ரைட். இல்ல சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில டைம்ஸ் பாத்தீங்கன்னா சேர்மன் இருக்க மாட்டார் இல்லையா? ரைட். சோ ஹில் பி பிஸி வைஸ் பிரசிடென்ட். சம்டைம்ஸ் அந்த டைம்ல டெபுட்டி சேர்மன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இன் ஹிஸ் ஆப்சன்ஸ். ஓகே. ரைட். So the presiding officer specifies the time and date when the house will meet again. Okay, that is important. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா adjournment sign day அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் திருப்பி திருப்பி அதை சொல்றேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த அட்ஜார்ன்மெண்ட் பீரியட்ல பிசினஸ் நடக்காது, பில்ஸ் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு பாஸ் பண்ண முடியாது. தென் திரும்பவும் மீட்டிங் நடக்கிறப்ப இட் வில் பி பாஸ்ட். ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நாட் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க சபாஸ். ஓகே. லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா அப்படின்னா ஸோ ஈச் ஹவுஸ் தே கேன் ஃப்ரேம் தேர் ஓன் ரூல்ஸ். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு தேர் இஸ் அ அலோ. ஓகேங்களா? எங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ஸோ பேஸ்ட் ஆன் தட் தே கிரியேட்டட் திஸ் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸுக்கு கீழே தான் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி அட்ஜார்ன்மெண்ட் வந்துட்டு பண்றது அப்படிங்கிறதையும் வென் கேன் பி டன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் இன் த கான்ஸ்டிடியூஷன். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். இதே மாதிரி சிமிலர் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு குழப்பம். ஓகேங்களா? ஓகே. சோ அட்ஜார்ன்மென்ட் அப்படின்னா டெம்பரரி சஸ்பென்ஷன் பார்த்தாச்சு. அட்ஜார்ன்மென்ட் சைன் டை அப்படின்னா இப்போ நம்ம அட்ஜார்ன்மென்ட் கொடுக்குறப்ப we are specifying the next date இல்லையா? சோ வித்தவுட் த டேட். ஓகேங்களா? சைன் டை அப்படின்னா வித்தவுட் டே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அந்த டேட்டையும் கொடுக்காம முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிடுறோம்? அட்ஜார்ன்மென்ட் சைன் டை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். இதை யார் தான் சொல்லுவாங்க? ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். ஓகேங்களா? பிரிசைடிங் ஆபீசர் தான் இதையும் சொல்லுவாங்க. ஸோ இது அடுத்து எப்ப இந்த செஷன் வந்துட்டு ரிமைன்ஸ் அலைவ் அன்டில் பிரசிடென்ட் ப்ரோரோக்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்ப என்ன செஷன் நடந்துட்டு இருக்குது? மான்சூன் செஷன் நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன செஷன் வரும்? வின்டர் செஷன் வரும். ஓகேங்களா? ரைட். பார்லிமெண்டரி மீட்டிங்ல. ஓகே.
இப்போ மான்சூன் செஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த செஷன் நடக்கிறப்ப இப்போ டே 1, டே 2 இப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு செஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு. இந்த டே 1 முடியிறப்ப சொல்றதுக்கு பேர் தான் என்னது அட்ஜார்ன்மெண்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ லாஸ்ட் டே டே 5 ஓட செஷன் இந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. மொத்தம் இந்த மான்சூன் செஷனே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டைம்ல என்ன சொல்லணும் முடியறதுக்கு அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை யார் சொல்லிடுவாங்க? பிரசிடென்ட் சொல்லுவாரு. ஓகேங்களா? இப்போ இத சொல்லி ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா பிரசிடென்ட் என்ன சொல்லுவாரு? ப்ராரோகேஷன். ஓகேங்களா? சோ அந்த மொத்த மான்சூன் செஷனையே எண்ட் பண்றது எது? பிரசிடென்ட்டோட ப்ரோரோகேஷன். சோ பிரசிடென்ட் வில் ப்ரோராக் த செஷன். ஓகேங்களா? அதோட செஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே. சோ ஃபார்மல் டெர்மினேஷன் ஆஃப் என்டையர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே. யார் சொல்றாங்க? பிரசிடென்ட். சோ எண்ட்ஸ் த செஷன். தென் பெண்டிங் பில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நோட்டீசஸ் லேப்ஸ் எக்ஸெப்ட் சர்டைன் பெண்டிங் பில்ஸ். பில்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் செஷன்ல வந்து அந்த பில்லை வந்து எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ரைட். பில் எதுல இருக்குது? நெக்ஸ்ட் திரும்ப பெண்டிங்ல தான் இருக்கு. திரும்பவும் எடுத்து பேசுவாங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட் லேப்ஸ் ஆக கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது டிசல்யூஷன். டிசல்யூஷன்னா என்ன அப்படின்னா பெர்மனன்ட் டெர்மினேஷன் ஆஃப் லோக்சபா. ஓகேங்களா? என்னது நம்மளுக்கு டெர்மினேட் ஆயிடுச்சு. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? 5 வருஷம் முடியறப்ப கடைசி செஷன் இருக்கும் இல்லையா? அந்த செஷன்ல தான் என்ன சொல்லுவாங்க? டிசல்யூஷன். ஓகேங்களா? சோ அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த டிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை யார் சொல்லுவாங்க? பிரசிடென்ட் தான் அதையும் சொல்லுவார். ஓகேங்களா? ரைட். சோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ். ஓகே. சோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டா எண்ட் ஆயுது லோக்சபாவா. அப்ப என்ன ஆயிரும்? இஃப் தேர் இஸ் அ பெண்டிங் பில் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி லாப்ஸ்ட். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்துருவாங்க இல்லையா? சோ அதனால அந்த பில்லை வந்து ஃப்ரெஷ்ஷா தான் கொண்டு வரணும். ஓகேவா? ரைட். தட் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை, ப்ரோரோகேஷன் இது மூணுமே ஒரு செஷனை ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட் செஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுது. டிசல்யூஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா லோக்சபாவோட எண்டு. ஓகேங்களா? லோக்சபாவோட ரூலிங் பீரியடை வந்துட்டு கம்ப்ளீட்டா எண்டு பண்ணா தட் இஸ் நோன் அஸ் டிசல்யூஷன். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒயிட் பெல்லீட் ஹெரான். ஓகே. ஸோ வை இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க? 1200 மெகாவாட்ஸ் ஆஃப் லோஹித் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட கொண்டு வரதுக்கு தே ஹவ் கிவன் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ். ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் என்னது? மரத்தை அழிக்கிறது. எதுக்காக அழிக்க போறாங்க? இப்ப ஹச்சிபி ப்ராஜெக்ட்டுக்காக. ஓகேங்களா? டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. ஓகே. சோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்காக. எந்த எந்த ரிவர்ல? லோஹித் ரிவர். இப்ப லோஹித் ரிவர் எங்க இருக்குது? அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? ரைட். சோ லோஹித் ரிவர் எங்க இருக்கு? அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஓகே. ஒரு ரிவர் பத்தி படிச்சாச்சு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் தே ஹேவ் டு கிளியர் திஸ் ஹேபிடேட், இந்த இடத்த வந்துட்டு நம்ம கிளியர் பண்றோம் அப்படின்னா, அங்க வந்து முக்கியமான ஒரு பேர்டு இருக்கு. அந்த பேர்டோட ஹேபிடேட் இஸ் லாஸ்ட். அந்த பேர்டு ஏற்கனவே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போ நீங்க அந்த ஃபாரஸ்டையும் அழிச்சிட்டீங்க அப்படின்னா இட் வில் பிகம் எக்ஸ்டின்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேர்டு தான் என்னது? இந்த ஹெரான். ஓகேங்களா? நாரை அப்படின்னு சொல்லுவோம். தட் ஒன். ஓகே. ஸோ ஒயிட் பெல்லீடு ஹெரான் அப்படின்றது அதோட பேர். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் டிஸ்ட்ரக்டிங் திஸ் அரௌண்ட் 33,000 ட்ரீஸ் வில் பி கட் ஆஃப். ஓகேங்களா? 33,000 மரங்களை வெட்டிடுறோம். ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இதான் அந்த ஹெரான். ஸோ சயின்டிபிக் நேம்லாம் எல்லாத்துக்குலாம் படிக்கல தேவையில்ல. சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஆர்டியா இன்சைனஸ். ஸோ இது என்னது? வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் அண்ட் எலூசிவ் ஹெரான் ஸ்பீசிஸ். ரொம்ப ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ். ஏன் அது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றோம்னா வேர்ல்ட்லயே மொத்தத்துக்கு 50க்குள்ள தான் ஸ்பீசிஸே இருக்கு. ஓகேங்களா? இண்டிவிஜுவல்ஸ் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளவுதான் இருக்கு? 50க்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு 9க்குள்ள தான் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கு. 9 மேக்ஸிமம். ஓகேங்களா? அதுக்கு மேல இல்ல. 10 இருந்துச்சு. இப்ப அதுவுமே குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ ரொம்ப கம்மியான இண்டிவிஜுவல்ஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 70% அதாவது 6 இண்டிவிஜுவல்ஸ் எங்க இருக்காங்க? இந்த லோஹித் பேசின்ல தான் இருக்காங்க. சோ வேர் தே ஹவ் ப்ரொபோஸ்ட் திஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? ரைட். சோ இது எங்க வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த மாதிரியான பேர்ட்ஸ் ஸ்பீசிஸ் பத்தி படிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு யூனிக் கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த யூனிக் கேரக்டர் பத்தி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் தேவ் ஆஸ்ட். ஓகேங்களா? சோ யூனிக் கேரக்டர் இருந்துச்சுன்னா அது பாத்துக்கோங்க. தென் அதோட ஹேபிடேட் பாருங்க. ஏதாவது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது கொண்டு வர்றப்ப இல்ல ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இந்த மாதிரி நடக்கிறப்ப வெதர் தட் பேர்ட் ஆர் தட் ஸ்பீசிஸ் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஓகேங்களா? அதை பார்த்து வச்சுக்கணும். இப்போ கோரல்ஸ்னா அது எப்படி அஃபெக்ட் ஆகுது, அந்த த்ரெட்ஸ் என்னங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இட் வில் பி தேர் ஃபார் வெரி லாங் பீரியட். ஓகேங்களா? ரொம்ப பொறுமையா அசையாம அப்படியே இருந்துட்டு டக்குன்னு வந்து மீனை பிடிச்சு சாப்பிடும். ஓகேங்களா? ரைட்.
தென் இட் ஹேஸ் ஸ்லோ ரீப்ரொடக்டிவ் ரேட். ஸோ தட் இஸ் த மேஜர் இஷ்யூ. ஓகேங்களா? அதுக்கு ரீப்ரொடக்டிவ் ரேட் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்லோவா இருக்கிறதுனால தான் அதிகமான ஸ்பீசிஸ நம்மளால பிரிசர்வ் பண்ணி வைக்க முடியல. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஓகே. தென் இது எப்படி வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஷுட் நாட் பி ஈவன் அ ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா? மைனர் ஹியூமன் டிஸ்டர்பன்ஸே இல்லாம இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் வாட்டர் ஷுட் பி வெரி கிளியர். ஓகேங்களா? நல்ல தண்ணியா இருக்கணும். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியா இருக்கணும். ஹியூமன்ஸே இருக்கக்கூடாது. இந்த மாரியான ஒரு நல்ல என்விரான்மென்ட்ல தான் இந்த ஹெரான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பீசிஸ் பார்க்குறப்ப யூ ஷுட் சி இஸ் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, அப்புறமா நம்மளுடைய ஷெட்யூல்ஸ்ல என்னவா இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐயூசிஎன்ல இட் இஸ் அண்டர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு கேட்டகரி. அப்பனா ரொம்ப ரொம்ப என்டேஞ்சர், ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா அது எக்ஸ்டிங்ஷனுக்கு போயிடும். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ நீங்க காப்பாத்தல அப்படின்னா அது மொத்தமா போயிடும். ஸோ தட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். என்டேஞ்சர்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இந்த ரெண்டு கேட்டகரியில என்ன ஸ்பீசிஸ் வந்தாலும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். தென் ஷெட்யூல் 1 ஸ்பீசிஸ். ஓகேங்களா? ஷெட்யூல் 1 ஸ்பீசிஸ்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இன் கேஸ் நீங்க இந்த ஹெரானை கொன்னுட்டீங்க அப்படின்னா அவங்கள ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. ஆர் இல் பி வெரி ஹெஃப்டி அமௌண்ட் ஆஃப் ஃபைன் வந்துட்டு பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ரைட். நம்ம சொன்ன மாதிரி எங்க இருக்கும் அப்படின்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் கிளீனான ரிவரா இருக்கணும். நல்ல ஓல்டு ஃபாரஸ்ட் வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? தென் டால் ட்ரீஸ் அதெல்லாம். ஸோ எங்க இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா, பூட்டான், மியான்மர்ல தான் கொஞ்சம் மிச்சத்துக்கே இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் தேர் தென் லேட்டர் டிஸப்பியர்ட். ஓகேங்களா? ஹேபிடேட் அழிகிறதுனால என்ன ஆயுது? இது வந்துட்டு நம்மளுக்கு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஆயிடுச்சு. பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. ஓகே. ஸோ லோயித் ரிவர், லாம் ரிவர், நாவோ தெஹிங் ரிவர். ஸோ இந்த ரிவர்ஸ் படிக்கிறப்ப ஓகே என்ன ஒரு பேர்டு வந்துட்டு எந்தெந்த ரிவர்ல இருக்க போதெல்லாம் கேட்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க மாட்டோம். ஓகேங்களா? பட் இஃப் யூ ரீட் திஸ் ஒன்ஸ் யூ வில் கெட் டு நோ ஆல் திஸ் ரிவர் பிரசன்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அப்படியாவது நீங்க என்ன பண்ணிக்கணும்? கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே. தென் த்ரெட் என்னென்ன பர்டிகுலர்லி ஹேபிடேட் லாஸ் ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஓகேவா? ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நியூ எக்ஸோ பிளானட். ஓகேங்களா? ஸோ இந்தியா இல்ல சாரி நம்மளோட பிளானட் கிடையாது. ஓகேங்களா? எர்த் இல்லாம வேற ஒரு பிளானட்டை வந்துட்டு எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ வேற சோலார் சிஸ்டம் வேற யூனிவர்ஸ்ல நம்மளுக்கு சாரி நாட் யூனிவர்ஸ் வேற கேலக்சில வந்துட்டு நம்மளுக்கு பிளானட் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்? எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ தே ஹேவ் நியூலி ஃபவுண்ட் எக்ஸோ பிளானட். லாட் ஆஃப் பிளானட்ஸ் வில் பி தேர். ஓகேங்களா? பிளானட்ஸ்லாம் இருக்கும். பட் வெதர் தே ஆர் ஹேபிட்டபிள் ஆர் நாட் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ எக்ஸோ பிளானட் இருக்கு. இந்த பிளானட் வந்துட்டு பிளானட்னா எதை சுத்தி வரும்? நம்ம பிளானட் தானே. எதை சுத்தி வரும்? சன்னை சுத்தி வரும். சன் இஸ் அ ஸ்டார். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்க என்ன ஆகுது? இந்த பீட்டா பிக்டோரஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாரை வந்துட்டு இட் இஸ் ஆர்பிட்டிங். ஓகேங்களா? ரைட். ஸோ இட் இஸ் வெரி டிம். அதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இது சிக்னிபிகன்ஸ் வந்துட்டு அவ்வளவுதான். ஸோ இது பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஃபார். ஓகேங்களா? வெரி ஃபெயிண்டர். ரொம்ப 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 டல்லான ஒரு பிளானட் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இட் டேக்ஸ் வெரி லாங் இயர்ஸ். ஓகேங்களா? ஜூபிட்டர் மாதிரி ஒரு சன் இருக்கு. அதை வந்துட்டு இது சுத்துறதுக்கு இட் இஸ் டேக்கிங் 91 எர்த் இயர்ஸ். ஓகேங்களா? ஒரு வருஷம். ஓகேங்களா? அப்ப அது வந்துட்டு ஒரு ரெவல்யூஷன் முடியறதுக்கு 91 இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ரைட். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? த்ரூ வெரி லார்ஜ் டெலஸ்கோப். ஸோ திஸ் வெரி லார்ஜ் டெலஸ்கோப் இட் இஸ் லொகேட்டட் இன் சிலி. ஓகேங்களா? ரைட். ஸோ அது யாரோடது அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடது. ஓகேங்களா? ஸோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி லொகேட்டட் இன் சிலி. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா சில டெலஸ்கோப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெலஸ்கோப்ஸ் வந்துச்சு அப்படின்னா இல்ல அப்சர்வேட்டரி இருக்கு அப்படின்னா வி ஹேவ் டு ஸ்டடி. ஓகே. நம்ம ஊட்டில ஒரு அப்சர்வேட்டரி பார்த்தோம் இல்லையா? என்னது? கிரேப்ஸ். ரைட்டா? ரைட். ஸோ கிரேப்ஸ் 3 ஃபெசிலிட்டி அந்த மாதிரி அப்சர்வேட்டரிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் என்ன? So it's world's largest and most பவர்ஃபுல் அட்வான்ஸ்டு ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஓகேங்களா? வேர்ல்டுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் இது. அப்ப கண்டிப்பா அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இது யாரெல்லாம் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இட்ஸ் மிக்ஸ். நாசா, தென் இஎஸ்ஏ, தென் கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ணதா இது இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஸோ 3 ஆர்கனைசேஷன் வில் ஆப்ரேட் ஆன் திட். ஓகேங்களா?
தென் 2021ல வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. தட் இஸ் ஓகே. ஜூலைல இருந்து இட் இஸ் ஆபரேஷன். ஓகே. சோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த செகண்ட் லாக்ரேஞ்ச் பாயிண்ட். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம்? ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தோம் இல்லையா? சோ ஆதித்யா எங்க இருக்குது? L1 மிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அந்த லாக்ரேஞ்ச் பாயிண்ட் 1ன்னு சொல்லுவோம். L1 அப்படின்னு சொல்லுவோம். லாக்ரேஞ்ச் பாயிண்ட்னா என்னன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். யூ ஹேவ் சன். ஓகேங்களா? ரைட்? தென் யூ ஹேவ் எர்த். ஓகேங்களா? சோ இப்ப அ யாருக்கு கிராவிட்டி ஜாஸ்தியா இருக்கும்? சன்னு, எர்த் யாரு கிராவிட்டி ஜாஸ்தியா இருக்கும்? சன்னுக்கு கிராவிட்டி ஜாஸ்தி. ஓகேங்களா? இதுவே நீங்க எர்த்தோட அட்மாஸ்பியர்க்குள்ள வந்துட்டீங்கன்னா, எர்த்தோட கிராவிட்டி தான் ஜாஸ்தியா ஃபீல் ஆகும். ரைட்டா? ஓகே. சோ இந்த மாரி இந்த 2 பேருமே என்ன பண்றாங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ வந்துட்டு எக்ஸர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அட் அ பர்ட்டிகுலர் பாயிண்ட். ஓகேங்களா? அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, இவங்க 2 பேரோட ஃபோர்ஸுமே ஈக்லிபிரியம்ல இருக்கும். பேலன்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இவங்க ஃபோர்ஸும் வருது. எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அதே மாரி உங்களுக்கு இந்த சைடுல இருந்து சன்னோட ஃபோர்ஸும் இருக்கு. சோ அட் அ பர்ட்டிகுலர் பாயிண்ட் இட் வில் பி பேலன்ஸ்ட். ஓகேங்களா? அந்த பேலன்ஸ்டு பாயிண்ட் தான் என்னன்னு சொல்றோம்? லாக்ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட்? அந்த லாக்ரேஞ்ச் பாயிண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சோ நீங்க வந்து இந்த லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ல பேலன்ஸ்டா இருக்கு இல்லையா? அந்த பேலன்ஸ தாண்டி வந்து ஒரு கோடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கோட்ட தாண்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா, சன்னு பக்கம் போயிரும். இந்த பக்கம் வந்துருச்சுன்னா, எர்த் பக்கம் சுத்த ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? அப்படி இல்லாம ஸ்டெடியா ஒரே இடத்துல அது இருக்கணும். ஓகேங்களா? ரைட்? சோ அத தான் என்னன்னு சொல்றோம்? லாக்ரேஞ்ச் பாயிண்ட் சொல்றோம். எதுக்காக அது இம்பார்ட்டன்ட்? நீங்க சன்ன கவனிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்தா சன்னையும் கான்ஸ்டன்ட்டா நீங்க ஒரே இடத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே. அந்த இடத்துல ஒரு டெலஸ்கோப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அவுட்டர் ஆர்பிட்ட நல்லா பார்த்துட்டே இருக்கும். ஓகேவா? சோ அதுக்காக ஃபிக்ஸ் பண்றதா இந்த லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸ். எத்தன லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, டோட்டலி 5 லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா? ரைட்? சோ நம்மளுக்கு இந்த இடத்துல L1 இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல L2 இருக்கு. ஹியர் யூ ஹேவ் L3, தென் L4, தென் L5. ஓகேங்களா? சோ இந்த மாரி 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல L1 அப்படிங்கிறது பர்ட்டிகுலரா சன்ன பத்தி ரிசர்ச் பண்ணா இந்த பாயிண்ட்ல நம்ம கொண்டு போய் விட்டுருவோம். அது எப்படி அந்த பாயிண்ட்ல விடுவோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ல எக்ஸாக்ட்டா நிக்காது. அந்த பாயிண்ட்டுக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல மட்டும் அந்த பாயிண்ட் இருக்குன்னா, அந்த ஆர்பிட் மட்டும் இப்படி மெதுவா சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட்? அதனால ஸ்டெடியாலாம் நிக்க முடியாது. அப்புறம் ஸ்டெடியா நின்னுட்டே இருந்துச்சுன்னா, லைட்டா பேலன்ஸ் பண்ணா அது விழுந்துரும் இல்லையா? சோ ஸ்டெடியா நிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கும், அந்த பாயிண்ட்ட மட்டும் லைட்டா சுத்தி வந்துகிட்டே இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்ல அது ஃபுல்லா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட்? ஓகே. சோ இப்ப L1 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சன்னோட வியூ வேணும்னா L1. ஓகேங்களா? அதுவே எக்ஸோ பிளானட்ஸ். ஓகேங்களா? எர்த்ல இருந்து வெளியில இருக்கிற பிளானட்ஸ பார்க்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு பிளேஸ் இட் இன் L2. ஓகேங்களா? ரைட்? அதனால தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அத L2ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். பிகாஸ் இட் வில் பி தேர் டு ஃபோக்கஸ் ஆன் எக்ஸோ பிளானட்ஸ். ஓகேங்களா? சோ அவுட்டர் ஸ்பேஸ பத்தி பார்க்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு பிளேஸ் இட் இன் L2. என்ன டைப் ஆஃப் ரேடியேஷன்ஸ் என்ன ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு அது யூஸ் பண்ணும் அப்படின்னா, இன்ஃப்ராரெட். ஓகேங்களா? அத பார்த்து வச்சுக்கணும். இன்ஃப்ராரெட்டா, ரேடியோவா? ஓகேங்களா? சோ என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். சோ இது என்ன யூஸ் பண்ணுது? இன்ஃப்ராரெட். ஓகே. அதுக்கப்புறம் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ன்றது 1990ஸ்லயே உருவாக்குனது. ஓகேங்களா? இயர்லியர் ஒன். ஓகே. தென் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ப தொடர்ந்து அடுத்து வந்ததான் எது நம்மளுக்கு இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். சம் அதர் டே வி வில் சி ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இஃப் நாட் சயன்ஸ் அண்ட் டெக் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது எதுக்காக? இந்த மாரி எல்லாம் நம்ம வெளியில இந்த மாரி டெலஸ்கோப் எல்லாம் வச்சு எதுக்காக நம்ம ஆராயணும்? ஓகேங்களா? டு நோ அபௌட் டு நோ அபௌட் த ஹவ் தே ஆர் ஃபார்ம்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. தென் எவல்யூஷன். நம்மளோட கேலக்ஸி எப்படி இவால்வ் ஆச்சு? எப்படி நம்ம எர்த் ஃபார்ம் ஆச்சு? எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்கிறப்ப வி வில் கெட் டு நோ. அப்ப நம்ம எர்த்தும் இதே மாரி தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு இல்லையா? சோ அந்த ரிசர்ச் பர்ப்பஸ்க்காக. ஓகேங்களா? மினரல்ஸ், ரிசோர்சஸ் இது எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் மட்டும் நீங்க ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பாரத் 6G அலையன்ஸ். ஓகே. பாரத் 6G அலையன்ஸ். நம்ம என்னது 4G நெக்ஸ்ட் ஸ்டெப் 5G வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் 6G. ஓகேங்களா? ரைட்? சோ அந்த 6Gக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? அலையன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. சோ அதுதான் இந்த பாரத் 6G அலையன்ஸ். சோ மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? சோ திஸ் ஆர்கனைசேஷன் கரண்ட்லி இட்ஸ் எக்ஸ்பேண்டட் டு 90 மெம்பர்ஸ் அப்படின்றதுனால இட் கேம் இன் நியூஸ். PIBல வந்தது. ஓகே. ரைட். So பாரத் 6G அலையன்ஸ்னா என்ன? ஓகே. சோ இந்த இண்டஸ்ட்ரி அகாடமியா லெட் கொலாபரேட்டிவ் சொசைட்டி நத்திங். இது வந்துட்டு இட்ஸ் a குரூப். ஓகேங்களா? யூ ஹேவ் லாட் ஆஃப் மெம்பர்ஸ் இன் திஸ் குரூப்.
டெலிகாம், கவர்மெண்ட் செக்டர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஓகேங்களா, கம்பெனிஸ் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இதுல வந்துட்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த குரூப்ல வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. இந்த குரூப் உடைய கொள்கையே என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் 6G டிப்ளாய்மெண்ட். ஓகேங்களா. 6G எப்படி வளர்க்கறது, எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது, அதை பண்றதுதான் இவங்களோட ஒர்க்கே. ஓகேவா. அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க, பிசினஸ் பீப்புள் இருக்காங்க, ரிசர்ச் பீப்புள் இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் டேர்ம்ட் அஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமியா லெட் கொலாபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா. ரைட். எதுக்காக அப்படின்னா டு மேக் இந்தியா ஜி சாரி ஜி 6G டெக்னாலஜில குளோபல் ஹப்பா மாத்தணும், இல்ல லைக் லீடரா மாத்தணும் அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ நம்ம 5Gல கேட்ச் அப் பண்ண முடியல, சரி 6Gலயாச்சும் நம்ம கேட்ச் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. So this group focus on 6G technologies, spectrum management, ஓகேங்களா, then revenue models, device components, green technologies எப்படி கொண்டு வர்றது, இது எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேவா. இதுதான் ஓவராலா இந்த டெக்னாலஜி இந்த குரூப்போடைய மீனிங். ஓகேங்களா. 6Gனா என்ன, how it works, இத ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ரேடியோ நெக்ஸ்ட் இன்ஃப்ரா. ஓகேங்களா. ரேடியோ வேவ்ஸ்க்கு அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா இன்ஃப்ரா. ஓகேங்களா. இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். இதுக்கு அடுத்து வர்றதா விசிபிள் லைட். ஓகேங்களா. நம்ம பார்க்கக்கூடிய அந்த லைட் இருக்குல்லையா, அந்த ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னுல இருந்து ரேடியேஷன் வருது இல்லையா, அந்த ரேடியேஷன்ல நிறைய வேவ்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த இதுல தான் என்ன பண்றோம் நம்ம, ரேடியோ வேவ்ஸ், தென் அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், விசிபிள் லைட், அது போக காமா ரேஸ், யூவி ரேஸ் இப்படின்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரம் வைஸ் அதை பிரிக்கிறோம். இந்த வேல்யூ இப்ப நம்ம சொன்னோம்ல 20 to 20,000 ஹெட்ஸ்னா ஹியூமன் கேன் ஹியர் அப்படின்னு சொன்னோம். சேம் வே இவ்வளோ ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு ரேடியோ, இந்த ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் யூஸ் பண்றது என்னது, ரேடியோ வேவ்ஸ். ஓகேங்களா. இந்த ரேடியோ வேவ்ஸோட ஹையர் மோஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா 300 ரைட் 300 ஜிகா ஹெட்ஸ் வரைக்கும் வரும். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரேடியோஸோட ஹையர் மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வர்றது வந்துட்டு டெரா ஹெட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ரைட். ஸோ இந்த டெரா ஹெட்ஸுக்கும் ஜிகா ஹெட்ஸுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு டிரான்சிஷன் ஜோன் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா. அந்த டிரான்சிஷன் ஜோன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ஃப்ராரெட்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரேடியோ வேவ்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்ப நம்ம வந்துட்டு ஆப்டிக்கல் ஃபைபர் யூஸ் பண்றோம். ரைட்டா. ஆப்டிக்கல் ஃபைபர்ல என்ன பேசிஸ் யூஸ் பண்ணுவோம், லைட்டை வச்சு தான் யூஸ் பண்றோம். டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஹேப்பன்ஸ் த்ரூ லைட். ஓகேங்களா. ரைட். அப்ப அது இன்ஃப்ராரெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா. சோ இந்த டிரான்சிஷன் ஜோன்ல நீங்க வந்துட்டு டெவலப் பண்றப்ப என்ன ஆயிருது, நம்மளுக்கு இன்ஃப்ராவே வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ரேடியோவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ அதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே. சோ வி ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் திஸ் இன் லைக் டிரான்சிஷன் ஜோன். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் வந்துட்டு என்னென்ன ரோட் மேப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு பார்லிமெண்ட்ல எடுத்த கொஸ்டின்காக வந்த ரிப்ளை. ஓகேங்களா. அதை நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்னா என்ன, சாந்தி ஆக்ட்னா என்ன அப்படிங்கிறத ஐதர் வி வில் சி இன் சயின்ஸ் அண்ட் டெக் கிளாஸ், அப்படி இல்லை அப்படின்னா அகைன் வேற ஏதாவது சப் டாபிக்ஸ் நம்மளுக்கு வர்றப்ப அதில் டிஸ்கஸ் பண்ணி. ஓகேங்களா. ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.